இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த வாரத்திலும் கூட சிருஷ்டிப்பின் அனுபவங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும்போது கர்த்தர் இந்த உலகத்தை 6 நாட்கள் அவர் சிருஷ்டித்தார். 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 6 நாட்கள் சிருஷ்டிப்பும் ஒவ்வொரு அனுபவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. மனிதன் இந்த உலகத்திலே வாழும்போது இந்த ஒவ்வொரு அனுபவங்களும் மனிதனுடைய வாழ்க்கையில மிக 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 அவசியமானதாய் கூட காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட 2வது நாளுடைய அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவிற்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2ஆம் நாள் ஆயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2வது நாளில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தெடுத்தாராம். அதற்கு நடுவாக ஆகாய விரிவை வைத்தாராம். மேலே ஒரு ஜலம், கீழே ஒரு ஜலம், 2க்கும் நடுவே ஆகாய விரிவு. இது எதற்கான அனுபவம் என்று சொல்லி பார்க்கும்போது இது ஞான ஸ்நானத்தின் அனுபவம். நேற்றைய தினத்துல கூட ரெட்ஷிப்பின் அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தன்னுடைய சொந்த ஜீவனை நமக்கு கொடுத்து அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்கு கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் கூட ரட்சிப்புக்கு பிற்பாடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய அவசியமான ஒன்று அது ஞான ஸ்நானம். இந்த வேத வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், ஜலத்திலிருந்து ஜலத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார். இப்போது 2 ஜலம் காணப்படுகிறது. மேலான ஒரு ஜலம், கீழான ஒரு ஜலம். மேல் ஜலம், கீழ் ஜலம். இந்த மேல் ஜலமும் கீழ் ஜலமும் அதற்கு நடுவே என்ன காணப்படுகிறது? ஆகாய விரிவு காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஒரு மனிதன் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் பெறும்போது வேதவசனம் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவா, தண்ணீரினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஞான ஸ்நானத்தின் அனுபவம் மிக மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. அவன் ஜலத்திலே மூழ்கி ஜலத்தில் எழுந்திருக்கும் போது அப்ப பாவத்திற்கு செத்து நீதிக்கு அவன் பிழைக்கிறவனாய் கூட காணப்படுகிறான். இந்த மேல் ஜலமும் கீழ் ஜலமும் எதற்கு அடையாளமா இருக்கிறது? கீழ் ஜலம் அவனுடைய முன்னான வாழ்க்கை, அது பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல அது அவனோடு கூட தொடர்ந்து வந்ததான ஜென்ம பாவங்கள், கர்ம பாவங்கள், எப்படிப்பட்டதான பாவங்களாய் கூட காணப்படலாம். அப்போது அந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையை அவன் ஜலத்துல மூழ்கும் போது அவன் சாகடிக்கிறான். இப்போது மேலான ஒரு ஜலம் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அது எதற்கு அடையாளம்? பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக. அப்போ அது நீதிக்குரிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம். அதுதான் மேலான ஒரு ஜலம். இந்த 2க்கும் நடுவே ஆகாய விரிவு இருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் இந்த ஞானஸ்நான நீதிக்கு கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் நாம் பெற்றிருக்கிறோமா? அநேகர் ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்கள். ஒருவேளை சிறு வயதில் ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்கள், இல்லை என்று சொன்னால் நன்கு அறிந்த பிற்பாடு ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்கள். ஆனால் அந்த அனுபவத்தை குறித்துதான ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? அந்த அனுபவத்தை குறித்துதான ஒரு கேள்வி நம் உள்ளத்துல எழுந்து கொண்டிருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். நானும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடிகிறதா? ஏன் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், அந்த அனுபவத்திற்கேற்றபடி நாம் நடந்து கொள்ளாவிட்டால் நாம் அதை குறித்து சொல்ல முடியாது. ஆனால் நாம் அதற்கேற்றபடி நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அந்த அனுபவத்தின்படி நாம் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நானும் உறுதியாய் சொல்ல முடியும், நாம் ஞான பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும்
அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினது என்னுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். அப்போ பாவத்திற்கு நம்ம செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அப்ப நாம் பிழைக்கப்பட்டிருக்கதான அந்த நீதியில நிலைத்திருக்க வேண்டும். மறுபடியுமாக நாம் பாவத்துல விழுகிறோம் என்று சொன்னால் நாம் பெற்றதான ஞான ஸ்நானத்தின் அனுபவம் நமக்குள்ளாக கிரியை செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். ஒருவேளை இதுக்கு முன்பதாக நான் சினிமா பார்த்துட்டு இருந்திருக்கிறேன், இல்லை இதுக்கு முன்பதாக சீரியல் பார்த்து கொண்டிருக்கிறேன், இல்லை இதுக்கு முன்பதாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேலி கேட்கும் அதுக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அதற்கு பிற்பாடு ஞானஸ்நான நீதிக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னால் இதற்கு முன்னாக இருந்ததான பாவங்களை நாம் விட்டுவிட்டு புதிய மனிதனாக நாம் பிறக்க வேண்டும், புதிய ஆதாம் உருவாக வேண்டும். இதுதான் உண்மையான ஞானஸ்நானத்தின் அனுபவம். ஆனால் ஏதோ பெயருக்காக நான் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், இல்லை திருமணத்திற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்கிற அடையாளத்திற்காக நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், அப்படி என்றால் அது உண்மையான ஞானஸ்நானத்தின் அனுபவம் அல்ல. எனவேதான் வேதவசனம் சொல்கிறது, இந்த ஞானஸ்நான நீதிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ உண்மையாய் கீழ்ப்படிய வேண்டும், உண்மையாய் கீழ்ப்படிய வேண்டும். நீ பாவத்திற்கு செத்து நீதிக்கு நாம் பிழைக்கிறவராய் கூட காணப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். மார்ட்டின் லூத்தர் குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் தன்னுடைய டேபிள்ல ஒரு வாசகம் எழுதி வைத்திருப்பாராம், ஐ ஆம் பேப்டைஸ்ட், நான் ஞான ஸ்நானம் பெற்றவன், நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவன் என்று சொல்லி எழுதி வைத்திருப்பாராம். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு பாவ சிந்தனை அவரை வந்து அழுத்தும் போது அவர் அதுக்கு அந்த இடத்தை குறித்து பார்ப்பாராம். ஒரு ரெட்டிங்கால அதை எழுதி வச்சிருப்பாராம், கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அதை பார்க்கும்போது அந்த பாவ சிந்தனையை அவரால் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி தன்னுடைய புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு அப்ப அவரை போன்றதான மனிதர்களாய் இருக்கிற நாமும் கூட ஞானஸ்தானத்தின் அனுபவத்தை உணர்ந்து செயல்படுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படும். எனவேதான் கர்த்தர் சொல்கிறார், ஜலத்திலிருந்து ஜலத்தை வேறு பிரித்திருக்கிறார். வேறு பிரிக்கப்பட்டதான ஒரு அனுபவம். அப்ப இந்த வேறு பிரிக்கப்பட்டதான அனுபவத்தில் வாழ்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தோடு கூட ஒத்த வாழ்க்கை அல்ல, உலகத்திற்கோடு கூட சேர்ந்த ஒத்த வாழ்க்கை அல்ல. எனக்கு ஞானஸ்நானத்துக்கு முன்னான வாழ்க்கையும் பின்னான வாழ்க்கையும் ஒன்று போலதான் இருக்கிறது என்று சொன்னால் அப்ப அதுல என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறதான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ரோமர் 6:22 கூட வாசிக்கிறோம், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். இந்த வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா யோசித்து பார்க்கணும். நம்ம எதற்கு அடிமையா இருக்கிறோம்? தேவனுக்கு அடிமையா இருக்கிறோமா இல்லை பாவத்திற்கு அடிமையா இருக்கிறோமா? நம்மை சிந்தித்து பார்ப்போம். ஞானஸ்தானத்தின் அனுபவம் பெற்றவர்களாய் கூட நாம் வாழ்வோம். அந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்வோம். அதை மறந்து விடாதபடிக்கு உண்மையா ஞானஸ்தானத்தின் அனுபவத்தை பெற்றவர்களாய் நாம் வாழ்வோம். கர்த்ததாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கதான நல்ல தகப்பனே, ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தெடுத்த கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலும் பாவத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து ஜலத்தினால் எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஞானஸ்நானத்தின் அனுபவத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் கூட ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட எங்கள் வாழ்க்கையில் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு நாள் கூட நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது சுவாமி. ஏதோ பேரளவில் அல்ல, உண்மையாய் மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இப்பராமே இயேசுவின் இடைநேற்றின் நாம் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.